எடுத்துக்கிறது 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, பட்டை, அப்புறம் இஞ்சி பூண்டு. இப்போ வந்து நான் கடாய் வச்சுக்கிறேன். அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வந்து பொரிஞ்சோன்னே இப்போது வெங்காயம் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து வணக்கி விடணும். இப்போ வந்து நான் அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா உப்பு ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து வெந்துடும். அதனால தான். இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வந்து வதக்குங்க. நல்லா வதங்கி ஆற வச்சுட்டேன். அடுத்தது இப்போ நான் அதை வந்து ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ அதை நல்லா அரைச்சிட்டேன். இப்போ அடுத்து மறுபடியும் கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா உருகுனோன்னே நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து அதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டேன். அடுத்தது நான் எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதை வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அப்புறமேட்டு மிளகாத்தூள் வந்து காரம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். தண்ணி வந்து லைட்டாக ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு வந்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம் மறுபடியும். ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது மஷ்ரூம்ஸை வந்து அதில் வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அதை நம்ம நல்லா மூடி வச்சு கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அதில் வந்து லைட்டாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான், சுவையான மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு.